எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாசி மாதம் நானே தேரோட்டத்தில் சொல்லலாம். அப்படி மாசி மாதத்துல எந்தெந்த கோவில்கள தேரோட்டம் நடைபெறுது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில மாசி திருவிழா முன்னிட்டு கொடியேற்றம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கொடியேற்றத்தினுடைய சிறப்புகளையும் கொடியேற்றத்தின் என்னென்ன நிகழ்வுகள் அடுத்ததாக வரப்போக இருப்பது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பார்த்தோம்னா ஆண்டுதோறுமே மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கமாகவே இருக்குது. இதன்படி தான் இந்த ஆண்டுக்கான மாசி பெருவிழா புதன்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குது. இதையொட்டி இன்று காலையிலே கோபால விநாயகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பூஜைகளும் நடைபெற்றதாம். தொடர்ந்து இரவு 9 மணிக்கு தான் கொடியேற்றத்துடன் விழா தொடங்குதான். காப்பு கட்டுதல், சக்தி கரக ஊர்வலம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்குது. விழாவில் சிகர நிகழ்ச்சியான 2ஆம் நாளான நாளை மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்குதா. சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கதான் மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படியே பார்வதி தேவி அங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை மயானத்துல மிதித்து சிவனுக்கு சாப விமோசனம் அளித்ததாகவும் சொல்லப்படுது. இதை நினைவு கூறும் வகையில தான் ஒவ்வொரு ஆண்டுமே மயான கொலை விழா நடத்தப்படுது. விழாவை முன்னிட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்குமே கோவில் சார்பில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படும், பூஜைகளும் நடைபெற இருக்குதான். தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துல அங்கலம்மன் ஊர்வலமாக மயானத்துக்கு சென்றும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறாங்களாம். பின்னர் அங்கு மயான கொண்டை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குது. திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் அறக்காவலரும் குழுவினரும் செய்து வராங்க. நாளை இரவு பார்த்தோம்னா வழக்கமாக அமாவாசை அன்று நடைபெறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது குறித்து சொல்லியிருக்காங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி பேருவிழாவின் போது முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 4ஆம் தேதி தான் தேரோட்டம் நடத்தப்படுமா. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் பார்த்தோம்னா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. கணவன் பிரிந்து வாழும் பெண்கள் மேல்மலையனூர் வழிபட உரிய பலன்கள் கிடைக்குமா. சில பெண்களை கணவன் அடிக்கடி துன்புறுத்துவதும் உண்டா. அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் மலையனூர் அங்காளம்மனிடமே முறையிட பிரச்சனை தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. மலையனூர்ல அங்காளம்மன் கோவில் பார்த்தோம்னா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான சிறப்பாக சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமையில அங்காளம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை சாத்தி வழிபட்டாலே அம்மன் மனம் குளிர்ந்து நன்மை ஆசிர்வதிப்பாளா. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு தண்டேஸ்வரி என்ற பெயரே இருக்குதா. மலையனூரை புற்று மண்ணை எடுத்து 48 நாட்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூசி வந்தாலே சகல நன்மைகளும் தேடி வருமா. மலையனூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்தாலே அனைத்து விதமான கிரகதோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் என முன்னோர்கள் கூறியிருக்காங்க. மலையனூர்ல புற்றின் குடியேறிய அம்பிகையே ஆதிசக்தி என்று போற்றப்படுதா. அனைத்து யுகங்களுக்குமே முன்பே அவள் இத்தலத்துக்கு வந்துவிட்டதாகவும் ஆன்மீக பெரியோர்கள் சொல்றாங்க. அங்காளம்மனை ஆடி மாதம் ஒரு தடவையாவது சென்று வழிபட்டாலே பக்தர்களை பிடித்த பீடையும் தோஷம், பில்லி, சூனியம், காட்டேரி, சேட்டை, ஏவல் போன்றவை தானாக விளங்குமா. மேல்மலையனூருக்கு 3 அமாவாசை தொடர்ந்து அங்காளம்மனை வழிபட்டு வந்தாலே ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு கழித்தாலே குழந்தை பேரும், நோய் நிவர்த்தியும், திருமண யோகம் ஆகியவை சேருமா. அங்காளம்மனை குலதெய்வமாக கொண்டவங்க ஆடி மாதத்துல ஒரு நாள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டாலே கூடுதல் பலன்களும் கிடைக்குமா. மேல்மலையனூர்ல அகோர உருவத்துல தான் ஆவேசம் அடைந்த அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை சென்று பிரம்ம தீர்த்தத்துல நீராடி சாபம் பெற்ற பிறகுதான் மீண்டும் மலையனூர் அமர்ந்ததாகவும் வரலாற்று மூலம் குறிப்பிடப்படுது. திருவண்ணாமலை செல்லும் பக்தர்களும் மலையனூர் செல்வது நல்லதாகவும் சொல்லப்படுது. மலையனூருடைய கருவறையில வீற்றிருக்கும் அங்காளம்மனை நன்கு உன்னிப்பாக கவனித்தாலே மூதாட்டி வடிவத்துல இருப்பது தெரிய வருமா. அங்காளம்மன் தொடர்ந்து வழிபட்டாலே ராகு கேது தோஷ பாதிப்பு உங்களை நெருங்கவே நெருங்காதா. அமாவாசை தினத்திலுமே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மலையனூரில் இருக்கும் அங்காளம்மனை தரிசித்து செல்வாங்களா. சமீப காலமாக மேல்மலையனூருக்கு ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வராங்களா.
சென்னையில இருந்து ஒவ்வொரு அமாவாசைக்குமே மேல்மலையனூருக்கு சுமார் 300க்கு மேலான பஸ்கள் வருதாம். மாதத்துக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு சிறப்புன்னு சொல்லலாம். ஆடி மாதம்னா மாரியம்மனுக்கும், புரட்டாசினா பெருமாளுக்கும், கார்த்திகைனா ஐயப்பனுக்கு, அது போலதான் மாசி மாதம் பார்த்தோம்னா அம்பாளுக்கு சிறப்புக்குரிய மாதமாம். குடும்ப கஷ்டம் தீரவும் மாசி மாதத்துல செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் எந்த கோவிலுக்கு சென்று எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம். குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை, தலைவிரித்து ஆடுதுனாலும், சுப காரியத்துல தடை ஏற்படுதுனாலும், திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை வீரம் கிடைக்காமல் இருப்பவங்களும், வீட்டில் கணவருக்கு வருமானம் இல்லை, கடன் தொல்லையில இருக்கிறவங்களும், குடும்பத்துல உறவுகளோடு எப்போதுமே சண்டை சச்சரவு வந்து கொண்டு இருப்பவர்களும் நிம்மதி என்பது ஒரு துளி கூட கிடையாது. கந்திஷ்டி கேட்ட சக்தியின் தாக்கம் தான் சொல்லலாம். இரவு தூக்கம் என்பதே இல்லை என்று புலம்புவர்களும் எல்லாருமே இந்த வழிபாட்டை மறக்காம செஞ்சு பாருங்க. மாசி மாதம் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தான் அங்காள பரமேஸ்வரியா. கஷ்டங்களை தூக்கி போட்டு வதம் செய்யக்கூடியவள் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி. கொஞ்சம் கோபக்காரின்னு சொல்லலாம். குழந்தை உள்ளம் கொண்டவளும் தான். மாசி மாதத்துல தன்னுடைய ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் கேட்ட வரங்களை வாரி கொடுத்து விடுவாளாம். மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டு பக்கத்துல இருக்கும் அங்காள பரமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்காள பரமேஸ்வரிக்கு முடிந்தால் எலுமிச்சப்பழ மாலை கோர்த்து கொடுத்து, இல்லைன்னா செவ்வரளி பூக்களை மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தலாமா. அம்பாளுக்கு 2 மண் அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அம்பாள் கோவிலுக்கு சிவப்பு நிறத்துல இருக்கும் குங்குமத்தை வாங்கி தானமும் கொடுக்கலாமா. உங்களால் முடியும் என்றால் சிவப்பு நிற வஸ்திர தானமும் அம்பாளுக்கு செய்யலாமா. அம்பாள் கோவிலின் சூலத்தினுடைய முன்பாக நின்று கொண்டே உங்கள் குடும்ப கஷ்டத்தை தீர வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாலே கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வாளாம். ஒரு எலுமிச்சை பழத்தை அந்த சூளத்தின் குத்தி விட்டு உங்களை பிடித்த கெட்ட சக்தி எல்லாம் நசுக்கி போகுமா. பிறகு அம்பாளை 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு சிறிது நேரம் வந்து கோவிலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யணுமா. உங்களுடைய பெரிய குடும்ப பிரச்சனை கூட சுலபமாக சரியாகிவிடும் சொல்லலாம். மாதம்னாவே மாசான கொள்ளை விழா மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. மாசி மாதத்துல செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இப்படி வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாட்கள்ல தவற விடாமல் அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டை மேற்கொண்டாவே நிச்சயம் குடும்பத்துல நல்லது நடக்குமா. பரமேஸ்வரி அவதாரம் எடுத்த இடம் பார்த்தோம்னா மேல்மலையனூரா. அதே போல அங்காள பரமேஸ்வரி அவதாரம் எடுத்த மாதமும் மாசி மாசம்தான். வாய்ப்பு உள்ளவர்கள் மேல்மலையனூர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இந்த மாதத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். அங்காளம்மன் வழிபாடு பார்த்தோம்னா பெண்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற கூறி ஆலயத்துல வேப்பஞ்சேலையை அணிந்து வழிபாடு செய்வதுண்டா. பொதுவாக வேப்பஞ்சேலை வழிபாடு மேல்மலையனூர்ல கோவில்ல அதிகாலத்தில் இருந்து தொடங்கப்பட்ட பழக்கமாக சொல்லலாம். சென்னை அருகே இருக்கிற பெரியபாளையம் கோவில்ல தான் இந்த வழிபாடு அதிக அளவில் நடத்தப்படுதான். சமீப காலமாக பார்த்தோம்னா மேல்மலையனூர் கோவிலுக்கும் ஒரு பெண்களுமே இந்த வழிபாட்டை பின்பற்ற தொடங்கி இருக்காங்க. இந்த வழிபாடு செய்தாலே அம்மன் மனம் இறங்கி வேண்டும் வரம் தருவாள் என்பது நம்பிக்கையாக இருக்குது. தீச்சட்டி ஏந்துதல். மலையனூர்ல பிரார்த்தனைக்கு வருபவங்க தீச்சட்டி ஏந்தி கோவிலை வலம் வழிபடுவதுண்டா. ஆடி மாத தீச்சட்டி எடுத்தும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருதுன்னு சொல்லலாம். நேர்த்தி கடன் செய்பவங்க முதல்ல அக்னி குளத்துல நீராடி அங்கிருந்து தீச்சட்டி ஏந்தி வருவாங்களாம். சிலர் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தி வருவதுண்டா. பித்ரு தர்ப்பணத்தை மேம்படுத்தும் அம்மனாக விளங்கக்கூடியவள் தான் அங்காள பரமேஸ்வரி. அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை பித்ருக்களாக நினைத்து வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நாளாக சொல்லப்படுது. காலையிலே புண்ணிய தீர்த்தங்கள்ல நதிகளையும் கடலோர பகுதிகளின் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்வும் நடைபெறுமா. அதன் பிறகுதான் வீடுகள்ல முன்னோர்களுக்கு சிலர் படையல் வைத்து வழிபடுவது உண்டா. பித்ரு தர்ப்பணம் செய்த பிறகு வீட்டிற்கு வராமல் நேரடியாக மலையனூர்ல அங்காளம்மன் தலத்துக்கு சென்று அம்மனை வழிபட்டாலே பித்ரு தர்ப்பணத்தை மேம்படுத்தும் பலன் கிடைக்குமா. நம் பித்ருகளுக்கு செய்த தர்ப்பணங்கள் முழுமையாக அவர்களை சென்றும் சேர அங்காளம்மன் உதவுவாள் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இருந்தே அங்காளம்மன் தலத்துல அவதாரம் எடுத்து பல்வேறு ஆத்மாக்களுக்கு ஞானம் வழங்கி உயர் கொடுத்திருக்காங்களாம். பித்ரு தர்ப்பணத்திற்கு பிறகுதான் அங்காளம்மனை வழிபடுவது நல்லதுன்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்துல மலையனூர் தலத்துக்கு செல்வவங்க அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபாடு செய்வாங்களாம். அம்மனுக்கு மிகவும் உகந்த மஞ்சள் நிற புடையாகுமா. கிடைக்காத பட்சத்துலதான் சிவப்பு கலர்ல புடவைகளை வாங்கி சாத்துறாங்க.
அம்மன் கோயிலில் இருக்கும் புற்றுக்கு அபிஷேகம் செய்து வந்தாலே குழந்தை பாக்கியமும் திருமணம் யோகமும் கைகூடுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.